பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதேமாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள், சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலேயே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்றைக்கி தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. சிம்ம ராசி நேயர்கள், அதாவது மக நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்தர நட்சத்திரம் 4 பாதமும் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்போது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் போய் சனி ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து இருக்கார். சேர்ந்து இருந்தாலும் 2 பேருமே 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5க்குடைய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல போய் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்ந்து அவர் உங்களுடைய ராசிங்கிற திரிகோணத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அதுவும் மிகச்சிறப்பு. அது போக 5க்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5க்கும் 9க்கும் உடையவர், 4க்கும் 9க்கும் உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்கார். அப்போது உங்களுடைய ராசி 1, 5, 9க்குடையவர்கள் உங்களுடைய ராசியவே பார்க்கறது உங்களுடைய ராசி இந்த மாதம் அற்புதமாக வலுப்பெறுகிறது. அப்போ வலுப்பெறுது அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனாலையும் 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அங்கேயே உங்களுடைய ராசிக்கு 10க்குடையவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10க்குடையவன் சுக்கிர பகவான் அவரும் 7ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலேயும் எல்லாமே நல்ல தெளிவடையக்கூடிய, நீங்கள் தெளிவடைஞ்சு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த தெளிவடைஞ்சிருக்கிற போது எந்த ஒரு செயலையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் 10ஆம் இடத்து அதிபதியும் போய் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதியாகியவர், உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகியவரும் சனி பகவானே, அவரும் 7ஆம் இடத்துல இருக்கார். ஆக புதிய முயற்சிகள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை புதிய முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும், மனைவிக்கு சில நேரங்களில் உடல்நிலை தொல்லை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புண்டு. அதை மாத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா அழகாக விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிநாதன் ராசியை பார்த்தாக்க மேலும் வலுப்பெறதா ஜோதிட சாஸ்திரத்தில் ஐதீகமாக இருக்குது. சூரிய பகவானை நாம் ஆத்மகாரகன்றோம்.
ஆத்மகாரகனான சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறார். அப்போ இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆத்மகாரகன் எப்போ வலுப்பெற்றுட்டாரோ அப்போ சுயமுயற்சினால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கின்ற சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்க்கோம்னாக்க 7ஆம் பாவாதிபதி சனி 7லேயே இருக்கார். அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியையும் பார்க்குறார். ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் எதனால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துன்னு தெரியாத இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் வந்துருத்தா அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பாக்கியமும் வந்துருச்சு. அதை தவிர 9ல் இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம். ரொம்ப நாளாக திருமணம் ஆச்சு சாமி, நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, ஆனால் எனக்கு வம்சமிருத்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. என்ன வெற்றி? யாழினிது குழனிது அப்படிம்பாங்க, மழலை சொல் கேளாதோன்னு. அந்த மழலை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால முறிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 2வது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமண முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆணுக்கும் சரி அத்தனை பெண்களுக்கும் 2ஆம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அப்போ இதுவரை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று முயற்சிகள் எடுத்து ஜெயிக்க முடியாமல் இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னத்துக்காக போனோமோ அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு பொண்ணு ஆகும் அப்படின்னாக்க உத்தியோகத்தில் நிலையான தன்மை உண்டாகும். ரொம்ப நாளாக டெம்பரரியாகவே ரொம்ப நாளாக கான்ட்ராக்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால அவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய வாஸ்து நாள்லையே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. சாமி எல்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கு பணம் வருமா? கண்டிப்பாக பணம் வரும். 9ஆம் இடத்து அதிபதி 5க்குடையவர் 9ல் இருக்கார். கண்டிப்பாக தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல கேட்கக்கூடிய பணமும் வருமா? பணமும் வரும். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல 1ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் மாறிடுறாரு, சுக்கிர பகவானும் மாறிடுறாரு. திருமணம் தடை தாமதம் அதே போல் தொழிலில் பார்ட்னர் மூலியமாக செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வரும், ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வராது. உங்களுடைய ராசி அதிபதியே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னருடைய புத்திசாலித்தனமான முடிவுனால் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னாக்க சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனை. என்ன விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க அஜீரண கோளாறு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சனி பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பிறப்புறுப்பு மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் காலகாலத்தில் நேரத்தில் சாப்பாடை சாப்பிடுங்க, அதிகமான தண்ணியை குடிங்க, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு மெல்ல செல்லும் கிரகங்களான அங்காரகன், புத பகவான், சுக்கிர பகவான்
என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் அவருடைய பார்வை கொண்டும் அவர் இருக்கிற இடத்த கொண்டும் என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது செவ்வாய் பகவான் இந்த ராசியினுடைய யோக காரகன். அதாவது 4, 9 இந்த 2 இடத்துக்கு உண்டானவர்னு ஐயா சொன்னார் ஏற்கனவே. அவர் 6ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வந்து கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த இதில் அதாவது சிம்மராசிக்காரர்கள் அரசு, அரசாங்கம், அரசியல் சார்ந்த இருப்பவர்களுக்கு பார்த்தாலேயானால் சற்று பிரச்சனைகள் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிராளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிநாதனே 7ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சனி பகவான் வீட்டில் போய் உட்கார்றது வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் ஓரளவு சுமாராக இருக்கும். இருந்தாலும் எதிராளிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு எதிராளிகளினுடைய கையை ஓங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகளை நம்ப வேண்டாம். நிச்சயமாக வந்து எதிராளிகள் முதுகில் குத்தக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாரை சார்ந்தும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விடும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரும். இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்கள். அவர்களை வெல்வதே ஒரே குறியாக நீங்கள் அது பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார், அதாவது சுக்கிர பகவான். இதன் மூலியமாக பார்த்தீர்களேயானால் பெண்ணின் மூலியமாக சில எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த பெண்ணின் மூலியமாக வர எதிரிகளை சமாளிப்பது சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். அவரே வந்து குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர், அவரே வந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் அவர்கள் வழி சென்றால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பண யோகத்தை கொடுப்பார். இருந்தாலும் உடல் நிலையில் சற்று சறுக்கலை கொடுப்பார். குரு பார்க்கறதுனால உங்கள் ராசியில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுக்கு இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து இந்த மாத கடைசியில், அதாவது மாசி மாத கடைசியில் வந்து மாறிடுறார் சப்தமத்துக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவும் உங்களை பார்க்குறார். உங்களுடைய ராசியை சப்தமத்தில் வந்து 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகனும் வந்து இருக்கார், களத்திர ஸ்தான அதிபதியும் இருக்கார். இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் கடைசியில் ஒரு 22 தேதி தாண்டினதுக்கப்புறம், அதாவது பிப்ரவரி மார்ச் ஒரு 10 தேதி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணத்திற்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக திருமண காலம் உண்டு. அதுக்கப்புறம் சித்திரையில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எல்லாராலையும் ஒரு புகழப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப தெளிவாக விளக்கமாக இருந்து சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது வந்து மாதம் பிறக்கிற அன்னைக்கே வந்துடுறாரு. அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி இருக்கார், மாசி மாதம் 2ஆம் தேதி இருக்கார், அதுக்கப்புறம் மாசி 28ஆம் தேதி இருக்கார், அதுக்கப்புறம் வந்து மாசி மாதம் 29ஆம் தேதி இருக்கார். இந்த தடவை உங்களுக்கு வந்து 4 நாட்கள் வருது. அதாவது என்னென்ன நாட்கள்ங்கிறத தமிழ் தேதி சொன்னேன், இப்போ ஆங்கிலத்தில் தேதி சொல்கிறேன். 13/2/2024 செவ்வாய்க்கிழமை, 14/2/24 புதன்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறமா 11/3/2024 திங்கட்கிழமையும் 12/3/2024 செவ்வாய்க்கிழமை ஆக இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திரன் என்பவர் வந்து மனசுக்கு அதிபதி. இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது
உங்களுடைய மனம் வந்து தடுமாற்ற நிலைகளை கொடுக்கும். எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியாது, சரியான முடிவை எடுக்க முடியாது. அது எவ்வளவு தான் நீங்கள் வந்து அதிபுத்திசாலியாக இருந்தால் கூட இந்த மனமும் தடுமாறி மைண்டும் தடுமாறி அது அவசரப்பட்டு செய்யக்கூடிய காலம் கெட்டு போயிடும். அதனால் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னா, பிரயாணங்கள் செய்வதையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையாக, மற்ற நாட்களில் செய்தீங்கன்னா அது நன்மையாக இருக்கும். இந்த நாட்களில் செய்தீங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் இந்த சந்திராஷ்டம தினத்தை தவிர்க்கிறது நல்லது. இப்போ மேலும் உள்ள விவரங்களில் இந்த புத்திநாதனோ தசாநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கிறவங்க என்ன தெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்தால் நன்மை அடையலாம்ங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, நல்லா அழகாக சொன்னீங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் சூரிய பகவான். சரி, சூரிய பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்னு இருக்குது. ஏன் சாமி அங்கே தான் போகணுமா? என்ன அங்கே விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவான் அங்கே தனிச்சு இல்லை, சாயாதேவி உஷாதேவி சமேதமாக இருக்கார். சரி, அது மட்டும்தான் அங்கே விசேஷமா அப்படின்னாக்க, அந்த சாயாதேவி உஷாதேவியோடு உள்ள சூரிய பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தமாக பார்வை பார்க்குறார். அந்த யோகத்துக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். அப்போ அந்த சிவயோகம் உள்ள ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டோம்னா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். சரி, அது மட்டும்தான் சாமி அங்கே விசேஷமா அப்படின்னா, அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. மொத்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டான ஸ்தலமும் அந்த சூரியனார் கோயில். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்குது. அப்போ 9 கிரகங்களையும் ஒரே இடத்துல சந்தித்து வழிபடக்கூடிய இடம் சூரியனார் கோயில். சாமி, எனக்கு இருக்கிறதோ மாசி மாதத்தில் 30 நாள் தான், இதில் நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்தலம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கோயில்கள், அதாவது ஈஸ்வரன் கோயில்லையே பழைய கோயிலில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள நவநாயகரான சூரிய பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை விலகும். சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறது என்னால் முடியாதே சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன். சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஆதித்ய இருதயம் படிங்க. சரி, எனக்கு அது படிக்கிறது கஷ்டம் அப்படின்னாக்க அதை ஆடியோ கேசட்டாவது போட்டு வீடியோ கேசட்டாவது கேளுங்க. கேட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சூரிய பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது விலகும். சரி, இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, சிம்மராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும், இருந்தாலும் எதிரிகள் கை ஓங்கும். பொதுவாகவே புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசியல், அரசாங்கம், அரசியல் தொழில் செய்பவர்களுக்கு சிறிது சறுக்கல் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லேண்டு இல்லைன்னா ஃப்ளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பூமி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக திருமணமாய் ரொம்ப நாள் கழித்து குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதாவது மார்ச் 15, அதாவது மார்ச் மாதம் ஒரு 10 தேதிக்கு மேலே 7-8 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் சுக்கிர பகவானும் சமசப்தமத்தில் வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும். எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம். நண்பர்களோடு ஓரளவு வச்சுக்கலாம். அதாவது ரொம்பவும் இது தேவையில்லை. ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதும் ராசிநாதனான சூரியன் அங்கே இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது.
பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.